உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கடகம் ராசியின் மாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் இந்த தருணத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் சனி பகவானும் எழுந்திருக்கின்றார்கள். பாகிஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது. வருமானம் திருப்திகரமாக இருக்கும். ஆயினும் வரவிற்கேற்ற செலவுகளும் காத்துள்ளன. ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் கிடைக்கும். திருதிய ஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். ஆயுள் ஸ்தானத்தில் சூரியன் சனி பகவான் சேர்க்கையினால் சிறு சிறு விபத்துகள் ஏற்படக்கூடும். கூடிய வரையில் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியம். தனியே இரவு நேரத்தில் செல்வதையும் தவிர்க்க வேண்டும். லாபஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள குருவின் பலனாக எதிர்பாராத பணவரவிற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவும். சிறு சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கும் வாய்ப்புள்ளது. உத்தியோகம். அஷ்டமஸ்தானத்தில் ஜீவனக்காரரான சனி பகவானும் சூரியனும் சேர்ந்திருப்பதால் வேலை சுமை சக்திக்கு மீறியதாக இருக்கும். மிக கவனமாக இருந்தும் பணிகளில் தவறு ஏற்படக்கூடும். மேலதிகாரிகளின் கண்டிப்பு கவலையை அளிக்கும். உத்தியோகம் காரணமாக சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. தொழில் வியாபாரம். வர்த்தகம் சம்பந்தமாக அடிக்கடி வெளியூர்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் சென்று வர வேண்டிய அவசியம் ஏற்படும். விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். அலைச்சலும் மிகும். புதிய துறைகளில் முதலீடு செய்ய வாய்ப்புகள் தேடி வரும். சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பார்கள். கலைத்துறையினர். சுக்கிரன் குரு புதன் ஆகிய மூவரும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வருமானம் உயரும். மக்களிடையே புகழ் ஓங்கும். அரசியல் துறையினர். அரசியல் துறைக்கு நாயகரான சுக்கிரன் சுபபலம் பெற்று அதே தினத்தில் லாபஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் கட்சியில் ஆதரவு பெருகும். மக்களிடையே செல்வாக்கும் புகழும் உயரும். மாணவ மாணவியர். கல்வித்துறையை தங்கள் பிடியில் வைத்துள்ள கிரகங்கள் இம்மாதம் முழுவதும் சுபபலம் பெற்று வலம் வருகின்றன. படிப்பில் வியக்கத்தக்க முன்னேற்றம் காத்துள்ளன. பலருக்கு படிப்பு முடிந்தவுடனேயே வேலையும் கிடைத்துவிடும். விவசாயத்துறையினர். விவசாயத்திற்கு அதிகாரம் கொண்ட செவ்வாயும் பாகிஸ்தானத்தில் ராகுவும் நிலை கொண்டுள்ளதால் நல்ல விளைச்சல் கிடைக்கும். அடிப்படை வசதிகளான தண்ணீர், உரம், இடுபொருள்களாகிய பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவை சகாய விலைக்கு கிடைக்கும். அரிசி பருப்பு வகைகளின் விலையும் சற்று கணிசமாக குறையும். பெண்மணிகள். குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவாக நிலை நிற்பதால் மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் அளிக்கக்கூடிய மாதம் இது. ஆயினும் அஷ்டமராசியில் சூரியன் சனி கூட்டணி ஏற்படுவதால் உஷ்ண சம்பந்தமான பிணிகள், சரும உபாதைகள், மாதவிடாய் கோளாறுகள், தலைச்சுற்றல் போன்றவை உடலை வருத்தும். தக்க சிகிச்சையினால் குணம் கிடைக்கும். பரிகாரம். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் நெய் அல்லது நல்லெண்ணெய் விளக்கேற்றுவது சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள் மாசி 12 இரவு முதல் 14 வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.